பீகார் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கு. நிதிஷ்குமாரோட மகன் நிஷாந்த் குமார் பொதுக்கூட்டங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு காரணம் நிதிஷ்குமாரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடையுது அப்படிங்கிற செய்தி பீகார் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. வாரிசு அரசியலை தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி இப்ப நிஷாந்த் குமாரோட வருகையால என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீகோட் பண்ணலாம். பீகார்ல பிஜேபியோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அது நிதிஷ்குமார் தான். பிஜேபியில சொந்த கட்சியில கூட அவ்வளவு முக்கியமான நபர்கள் கிடையாது. நிதிஷ்குமார் தான் பிஜேபிக்கு, இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு முக்கியமான சொத்தா இருந்தார். ஆனா இன்னைய நிலைமைக்கு பார்க்கும்போது நிதிஷ்குமார் என்டிஏக்கு மிகப்பெரிய சுமையா மாறிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி, அந்த கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணின்னு மாறி மாறி அவருடைய கிரெடிபிலிட்டியை லாஸ் பண்ணிட்டாரு. நிதிஷுக்கு பிறகு ஜனதாதள் யுனைடெட் என்னவாகும் அப்படிங்கிற கவலை அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதே மாதிரி நிதிஷுக்கு பிறகு நம்மளோட கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை பிஜேபிக்கும் இருக்கு. காரணம், நிதிஷ் இல்லாம பிஜேபியால அங்க தன்னந்தனியா போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. கடந்த 2020 பீகார் அசம்பிளி எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணும் போதே நிதிஷ் என்ன பேசிட்டார்னா, அடுத்த எலெக்ஷன்ல நான் போட்டி போட மாட்டேன், இதுதான் என்னோட கடைசி தேர்தல் அப்படின்னு பீகார்ல பூர்ணியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நிதிஷ் அறிவிச்சிட்டாரு. இதையே இப்ப சொல்றோம் அப்படின்னா, கடந்த ஜனவரி 17 பாட்னால பக்தியார்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பொது நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல நிதிஷ்குமாரோட மகன் நிஷாந்த் குமார் கலந்துகிட்டு பேசுறாரு. அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசுனது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறாரு, பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேசுறாரு. பீகார் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளும் வைக்கிறாரு. பீகார் மக்கள் மீண்டும் நிதிஷ்குமாரை ஆதரிக்கணும், வருகிற சட்டமன்ற தேர்தலையும் நிதிஷ் தலைமையிலான ஒரு ஆட்சி தான் இங்க அமையணும் அப்படிங்கிற கோரிக்கையை நிஷாந்த் குமார் வைக்கிறார். நிஷாந்த் குமார் இதுவரைக்கும் பெரிய அளவுல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டது கிடையாது. அதனாலதான் நிஷாந்த் குமாரோட வருகை, நிஷாந்த் குமாரோட இந்த பேச்சு அப்படிங்கிறது பீகார் மாநிலத்துல மிகப்பெரிய பேசு இருக்கு. பீகார்ல வருகிற அக்டோபர் மாதம் இறுதியில அல்லது நவம்பர் முதல் வாரத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம். நிதிஷ் இதுவரைக்கும் உறுதியா அவர் போட்டி போடுவாரா போட்டியிட மாட்டாரா அப்படிங்கறத சொல்லல. கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னதுதான். இப்ப சமீபத்தில் அதை பத்தி எதுவும் அவர் பேசல. ஆனா இன்னும் ஒரு 9 மாதம் கழித்து வரக்கூடிய அந்த தேர்தல் போது நிதிஷோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐயம் எழுது. காரணம், தொடர்ந்து பீகார்ல நிதிஷோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் தொடர்ந்து வெளியிடுறாங்க. இதனால பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் நிதிஷ் தலைமையில ஒரு கூட்டணியை நாம அமைக்கலாமா, நிதிஷ் அந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கட்சி மேலிட கூட்டங்கள்ல. பிஜேபி தன்னந்தனியா இவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லி பீகார்ல ஒரு ஆளை நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபி அங்க ஸ்ட்ராங்கா இல்ல. நிதிஷ்குமாரோட ஆதரவு இல்லாம பிஜேபியால அங்க தன்னந்தனியா நின்று எம்எல்ஏ சீட்டுகளை ஜெயிக்க முடியாது, பெரும்பான்மை பெற முடியாது. அப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட 1990களில் கூட பிஜேபியால பீகார்ல ஆட்சி அமைக்க முடியல. வட இந்தியா முழுக்க மோடி அலை வீசுது அப்படின்னு 2013-14 பேசப்பட்ட போது கூட பீகார்ல பிஜேபியால ஆட்சி அமைக்க முடியல. அவ்வளவு மோசமான நிலையில தான் பீகாரோட பிஜேபி இருக்கு. கூட்டணி இல்லாம பிஜேபி அப்படிங்கிறது அங்க ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்ல போனா, கடந்த 2015 சட்டமன்ற தேர்தல், கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல். பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல கடந்த 2015 பிஜேபி கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. அதுல 53 தொகுதிகள் தான் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் சுஷில் குமார் மோடி அப்படிங்கிற ஒரு தலைமை அங்க இருக்கும் போதே. அந்த காலகட்டத்தில் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லீடரா சுஷில் குமார் மோடி இருந்தாரு. அவரும் இப்ப இல்ல. அந்த தேர்தலில் நிதிஷ்குமாரோட ஜனதாதள் யுனைடெட், லாலு பிரசாத் யாதவோட ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் இணைந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 178. 243ல 178 தொகுதிகளை நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுவே கடந்த 2020 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரோட ஜேடியு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஜேடியு 115 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 43 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றுச்சு. பிஜேபி 74 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்துச்சு. இருந்தாலும் பிஜேபியால ஆட்சி அமைக்க முடியல. நிதிஷ்குமாரோட ஆதரவு இல்லாம அங்க ஆட்சி அமைக்க முடியாத சூழல்ல பிஜேபி இருந்துச்சு. அதனால நிதிஷ்குமாரே முதலமைச்சராக இருக்கட்டும்
அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சது பிஜேபி. இந்த 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பீகார்ல என்டிஏ கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. ஆனா ஒரு வருஷத்துல அங்க காட்சி மாறிச்சு. தேஜஸ்வி யாதவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது. 2020 சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியா உயர்ந்துச்சு. 2019 39 தொகுதிகளை வெற்றி பெற்ற என்டிஏ இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 31 இடங்கள் தான் வெற்றி பெற முடிஞ்சது. கடந்த முறை வெற்றி பெற்ற 8 இடங்கள்ல இந்த முறை தோல்வியை தழுவிச்சு என்டிஏ கூட்டணி. இந்த 3 தேர்தல்களை உதாரணமா எடுத்துக்கிட்டாலே போதும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் பீகார் மக்கள் வாக்களிக்கிறாங்க. கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் மோடி தான் அப்படிங்கறத சொல்லி வாக்கு கேட்க முடிஞ்சது. ஆனா எதிர்கட்சிகளால அப்படி ஒரு நபரை முன்னிறுத்த முடியல. ஆனா பீகார் ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க போட்டி அப்படிங்கறதே நிதிஷ்குமார் வர்சஸ் தேஜஸ்வி யாதவ் தான். அதுவும் நிதிஷ்குமாரோட உடல்நிலை மோசமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கும் போது பீகாரோட அடுத்த முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு தேஜஸ்வி யாதவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற கருத்து நிலவுது. சமீப காலமா நிதிஷோட நடவடிக்கைகளும் அந்த கட்சியோட தொண்டர்களை குழப்பத்தில் அழுத்திருக்கு. ஒரு பக்கம் நிதிஷ் ஆர்ஜேடி கூட 2 முறை கூட்டணி வச்சதுக்காக மக்கள் முன்னாடி கைகூப்பி வருத்தம் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் யாரு கூட கூட்டணி வச்சு நான் தவறு பண்ணிட்டேன்னு அவர் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாரோ அந்த தேஜஸ்வி யாதவ் தோல்ல தட்டி கொடுத்து அவரை வாழ்த்திட்டு போறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல நேரங்கள்ல இதற்கு முன்பாகவே எனக்கு அடுத்தது பீகாரோட முதலமைச்சரா தேஜஸ்வி யாதவ் தான் வரணும் அப்படிங்கறத பல முறை நிதிஷ்குமார் பதிவும் பண்ணிருக்காரு. இப்படி தேஜஸ்வி யாதவ் தான் தனக்கு சக்சஸர் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மனைவி ராப்ரி தேவி இவங்களோட ஆட்சி காலம் தான் பீகாரை இந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளி இருக்கு, இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, இதையெல்லாம் நான் தான் மாத்திருக்கேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுறாரு. இப்படி நிதிஷ்குமார் மாத்தி மாத்தி பேசுறதுனால ஜேடியு நிர்வாகிகள் கிட்டயே இவர் எந்த பக்கம் போக போறாரு, யாருக்கு ஆதரவா நிக்க போறாரு அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அவங்களாலையும் நாங்க பிஜேபி சைடு தான் நிக்க போறோம், பிஜேபி கூட்டணியில் தான் இருக்க போறோம் அப்படின்னு உறுதியா பேச முடியல. ஏன்னா எந்த நேரத்துல இவர் என்ன பேசுவாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அங்க ஜேடியுவோட தொண்டர்கள் இருக்காங்க. நிதிஷ்குமாரோட உடல்நிலை தொடர்ந்து மோசமடையுது. அவர் போட்டியிடுவாரா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. அதனால ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சியோட தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு பீகார் முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போதே பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரா பணியாற்றிய பிரசாந்த் கிஷோர் அங்க ஒரு கட்சியை தொடங்குறாரு, ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு. இப்ப சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் அந்த கட்சி போட்டியிடுது. 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குது. இந்த 4 தொகுதிகளில் 3 தொகுதிகள் ஆர்ஜேடி கூட்டணி கிட்ட தான் இருந்தது. அந்த 3 தொகுதிகளிலும் ஆர்ஜேடி தோத்து போயிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் பார்ட்டி இளைஞர்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு அவருக்கு வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தல்ல கணிசமான வாக்குகளை அவர் பிரிச்சதுனால ஆர்ஜேடி கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி பிஜேபி கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படிங்கிற கருத்து அங்க இருந்தது. ஆனா பிரசாந்த் கிஷோரோட அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது அடுத்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. இதற்கு காரணம் பிபிஎஸ்சி பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்காக தேர்வுகளை எழுதக்கூடிய இளைஞர்கள் அங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பிரசாந்த் கிஷோர் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலேயே குற்றத்தை வச்சாரு. அங்க போராடிக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்டயே தனது ஆட்டிடியூட காட்டினாரு. அதனால அந்த மாணவர்கள் பிரசாந்த் கிஷோர் இங்க இருக்கக்கூடாது, போராட்ட காலத்திலிருந்து வெளியேறுங்க அப்படிங்கிற முழக்கத்தை அந்த போராட்டத்தின் போதே எழுப்பினாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு இளைஞர்கள் மத்தியில் இருந்த ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரால எந்தவித பாதிப்பும் தேஜஸ்வி யாதவுக்கு இருக்காது. லாலு பிரசாத் ஏற்கனவே நிதிஷ்குமாரை தங்களது கூட்டணியில இணைக்கிறதுக்காக அழைச்சிருக்காரு. பிஜேபியும் தொடர்ந்து வாரிசு அரசியல், அதாவது லாலு பிரசாத் யாதவோட வாரிசு தேஜஸ்வி யாதவ் வாரிசு அரசியல் இருந்து பீகாரை மீட்கணும் அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நிதிஷ்குமாரோட மகன் நிஷாந்த் குமாரும் களத்தில் குதிச்சிருக்காரு. இதை எப்படி பிஜேபி ஹேண்டில் பண்ண போகுது? பிஜேபி ஒருவேளை நிஷாந்த் குமாரை ஆதரிக்குதுன்னா தேஜஸ்வி யாதவ் சைட்ல இருந்து வாரிசு அரசியலை இத்தனை நாளா எதிர்த்துக்கிட்டு இருந்த பிஜேபியை இப்போ நிதிஷ்குமாரோட வாரிசு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதுதான் பிஜேபியோட இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு அம்பலப்படுத்த முடியும். அதனால பீகார் அரசியல்ல அடுத்த 9 மாதங்கள்ல என்ன நடக்க போகுது, நிதிஷ்குமார் என்ன முடிவுகள் எடுக்க போறாரு, அதையொட்டி பிஜேபி என்ன முடிவுகள் எடுக்க போகுது, இது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.